நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம் ரீமேக் ஃபிலிம் பத்தி. அதுல நம்ம வந்து கேஸ் ஸ்டடி எடுத்தது நண்பன் வெர்சஸ் 3 இடியட்ஸ். அதுல வந்து எப்படி மைனர் மைனர் சேஞ்சஸ் பண்ணி நண்பன் நல்லா பெட்டரா கொண்டு வந்தான்னு சொல்லி நம்ம எல்லாம் பேசியிருப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதே இதுல மஃப்டி அண்ட் 10 தல. இந்த படத்துல என்ன டிஃபரன்ஸ் அப்ரோச்சஸ் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து இந்த டிஸ்கஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நாங்க நெறைய கன்டென்ட்ஸ் நாங்க போட்டுருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போய்க்கலாம். போன வீடியோ நாங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் ரீமேக் படத்துடைய கேஸ் ஸ்டடியாக எடுத்து நாங்கள் அதை பண்ணோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணுறதுல என்ன ஃபெயிலியர் ஆச்சு, எதனால் இந்த படம் வந்து ஒரு லாங்குவேஜில் அது வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆன ஒரு படம் இன்னொரு லாங்குவேஜில் அது மாறுறப்போ ஏன் அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய கேங்ஸ்டர், அந்த கேங்ஸ்டரை பிடிக்கிறதுக்காக அண்டர் கவர் ஏஜென்ட்டாக வர்ற இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர், இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதான் கதை. இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணுறாங்க, அந்த மீட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே. டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி இந்த படம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கன்னடத்தில் நாங்கள் மஃப்டிங்கிற படம் நீங்கள் பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மஃப்டிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிவராஜ்குமார்ங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். இங்கே எப்படி நம்ம ரஜினியை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அங்கே வந்து அவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். ஸோ அவருடைய படம் அப்படின்னு வர்றப்பவே அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிருச்சு. அந்த அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஆடியன்ஸை வந்து உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சேலிங் பாயிண்ட்டாக அங்கே அமைஞ்சிருச்சு. இங்கே எஸ்டிஆர் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, எல்லாமே இருந்தாலும் இங்கே வந்து ரஜினிங்கிற அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சிம்புக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்காக அவருக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதுவே இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர்ற பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த படம் மெயின் ரீசன், இந்த படம் ரிலீஸ் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிரிப்டுக்குள்ளே போல இதோட ஃபெயிலியர்ஸ்க்கான ரீசன்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இங்கேயே அது பெருசாக போகல அப்படின்னு. ஏன்னா இது லாஸ்ட் டைம் மார்ச் மந்தில் இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் அந்த ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுற அந்த டைமில் தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனாக அமைஞ்சிருக்கு இந்த படத்துடைய தோல்விக்கும் நான் நினைக்கிறேன். 5 மாதம் ரிலீஸ் ஆச்சு, அது ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். இன்னொன்று சிம்புக்கான ஃபேன் பேஸ் இருந்து. ஏன்னா அந்த ஆடியோ லான்ச் தான் மெயின். ஆமா, அந்த ஆடியோ லான்ச் தான் அந்த படத்துனால ஒரு இது கொடுத்துச்சு. ஓகே, இப்படி ஒரு படம் இருக்குதா அப்படின்னு சொல்லிச்சு. டைமிங் கரெக்டாக செட் ஆகல, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா இந்த படம் மார்ச் 30 ரிலீஸ் ஆகுது, இதுக்கப்புறம் தான் விடுதலை ரிலீஸ் ஆகுது, ஒரு நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. அந்த படமும் நல்லா ஓடுச்சு. பட் என்ன காரணம்னா அது எனக்கு ஐபிஎல் அது எல்லாத்தையும் தாண்டி தியேட்டர்ல ஹோல்ட் பண்றதுக்கான ஒரு கண்டென்ட் அந்த படத்துல இருந்ததுனால அந்த படம் தப்பிச்சிருச்சு. இந்த படத்துல அந்த கண்டென்ட் இல்லாதனால தப்பு. இதே ஐபிஎல் டைம்ல தான் ப்ரோ அரண்மனை அடிச்சிருக்கு 100 கோடி. அதான் நீங்க அரண்மனை வந்து வேற கேட்டகரியில கொண்டு வரணும். டாக் ஆஃப் த மவுத்னு சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்றது. இப்போ கூட ஏதோ ஒரு படம் வந்துச்சு, நான் ஐபிஎல்ல எந்த மேட்ச் வந்து முக்கியமான மேட்ச் இருக்கோ அதை பார்த்து அந்த கேப்ல போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன். அந்த மாதிரி பார்க்கணும், கண்டென்ட் தானே இந்த படத்துல. அதுதான் அது இல்லாதனால இந்த படம் மாட்டிக்கிச்சு. மஃப்டி படத்துடைய ஸ்டார்டிங்கும் சரி, இந்த படத்துடைய ஸ்டார்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான ஒரு ஸ்டார்டிங் தான். மஃப்டி படத்தில் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவராஜ்குமார் கேங்கை பற்றின ஒரு க்ளீன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து எவ்வளோ ஈவிலிஸான ஆட்கள் அப்படிங்கிறத சொல்லி அந்த இன்னொரு ஹீரோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட இருந்து சடனாக ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்ஐ காட்டுறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை காட்டுறாங்க, அதை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்ஏ கடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையில கொண்டு போறாங்க. அது வந்து அந்த இடத்துல வந்து என்னன்னா, ஆல்ரெடி சிவராஜ்குமார் வந்து கவர்மெண்டோட பார்வையில பற்ற ஒரு ஆள் தான். அவர் மேல இருக்கிற கேசஸ், அவர் மேல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கிளீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. இவரை எப்படி மாட்டி விடலாம், இவர் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ற ப்ராசஸ்லாம் ஆல்ரெடி இருக்காங்க. அதுல வந்து நிறைய எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை, நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை நீட்டாக வச்சிருப்பாங்க. இதுல வந்து அந்த ஏஜிஆருங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி 1008 தப்பு பண்றாரு. பட் இருந்தாலும் இந்த சிஎம் கடத்தினது 10 தலை படம் பார்த்துருந்தா தெரியும், சிஎம் கடத்தினது இவருனால இந்த கடத்தினது ஏஜிஆருக்கு சம்மந்தம் இருக்கு, ஸோ அதனால நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை எடுக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிலீவபிலிட்டி ஃபேக்டரா இல்லை. ஏன்னா ஒரு சிஎம் கடத்துறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு 12 மாசத்துல அந்த சிஎம் கடத்தினதே மறந்துடுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு அது இட்ஸ் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. அதை வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. அது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து இப்போ ஒரு ஸ்டேட் சிஎம்க்கு இப்படி ஒரு பிரச்சனைனா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்குள்ள வர்றது தானே. அதை எப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அலட்சியமா பார்த்துட்டு ஒரு சிபிஐ கையில கொடுத்துட்டு சிபிஐ நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு
அது எப்படி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை அப்படி பண்ணும்? அது வந்து ரியாலிட்டியில நடக்காது. அதை பிலிபுலாவும் சொல்லலை. ஒரு 7 நியூஸ் சேனல் கிட்ட பணத்தை கொடுத்து அதை அந்த கேஸ் அப்படியே அமுக்குறங்க அப்படின்னு சொல்றாங்க. நியூஸ் சேனல்ஸ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், அது வேற விஷயம். பட் ஆனா இந்த இஷ்யூல நியூஸ் சேனல்ஸே தலையிட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை இறக்க தான் செய்யும். ஸோ அதையும் ப்ராப்பரா அவங்க ஜஸ்டிஃபை பண்ணல. ஸோ அது ஸ்டார்டிங்கே இவ்வளோ கோளாறுகள்ல தான் கதை ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் இம்ப்ரெஷன் வந்து ஒரு படத்து மேல ப்ராப்பரா வரணும். அந்த இம்ப்ரெஷன் கரெக்டாக வரல அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த படம் கிளிக் ஆகி போகிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 10 தலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ளாட்டாக தான் அந்த கதை மூவ் ஆன் ஆகுது. ஸோ அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இதில் மைனஸாக படுத்து. எனக்கு மெயினாக எனக்கு என்ன பிடிக்கலன்னா அந்த எமோஷனல் சீன், அந்த அந்த குட்டிக்குள்ள வந்து ஒரு குட்டி ஒன்று அந்த இது களிமண்ல செஞ்சிருக்கோம் தெரியுமாங்க அக்கா, அண்ணன் தங்கச்சியோட லவ், அந்த ஒரு ஸ்டாச்சு பாட்டை அதுல வந்து மஃப்டில் நல்லா அழகா கொண்டு வந்திருப்பாங்க, எமோஷன் நல்லா கன்வே இருக்கும். ஆனா இதுல வந்து அப்படியே சொதப்பி வச்சுட்டாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது சிவராஜுக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்ச பின்ன அந்த யாரு இன்னொருத்தர் இருப்பாரு அந்த கவர், அவருக்கு தெரியும். இப்போ மழை பெய்ஞ்சப்ப அவங்க 2 பேரும் ஓடி வருவாங்க. சைடுல வந்து யாரு சைடுல பார்த்திருப்பாங்க அவங்களோட தங்கச்சி, அவங்க ஓடி வருவாங்க. இப்போ 3 பேர் ஓடி வரும்போது அங்க ஒரு எமோஷன் கன்வே ஆகும். 2 பேருமே மழையில வந்து நனைவாங்க. இன்னும் கொஞ்சம் எமோஷன் இன்டென்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா இதுல 10 தலையில எதுவுமே இல்ல அதுல. எல்லாரும் ஓடி வராங்க. எதுக்கு அந்த எஸ்டிஆர் ஓடி வந்தாரு எனக்கே தெரியல. சம்மந்தமே இல்லாம கொடை எடுத்துட்டு ஓடி வருவாரு. வந்து 2 பேர் பார்ப்பாங்க. அந்த பொண்ணு கத்திட்டே வரும்ல, மழை வருது கொடை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடும் அந்த சின்ன பொண்ணு. அதை கேட்டுட்டு இவர் ஓடிடுறாரு, அவங்க அம்மா ஓடிடுறாங்க. ஐயோ அது முன்னாடி வச்சிருந்தாங்களே மழை வருது அப்படின்ட்டு. அது வந்து பிலீவபிளா இல்ல ப்ரோ எனக்கு. அந்த சீன் பர்டிகுலர் எனக்கு ரொம்ப அது டிசப்பாயிண்ட் ஆயி போச்சு. எமோஷன் சீக்வன்ஸ்னு சொல்றப்போ அந்த இவங்க அண்ணன் தங்கச்சி எமோஷன் சீக்வன்ஸ் மஃப்டில ரொம்ப அழகாவே ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். பட் அதை கம்பேர் பண்றப்போ 10 தலையில பெருசா இல்லை. அது ஒரு மெயின் ட்ராபேக். அந்த எமோஷன்ஸ்ல தான் இவங்க வந்து மஃப்டி அங்க ஓடுனதுக்கு காரணமே அந்த எமோஷனும் அந்த ஏன்னா இங்க சிம்புக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்க சிவராஜ்குமாருக்கு இருக்காது. அவர் பாட்டுக்கு சும்மா நடந்துதான் வருவாரு. அந்த இடத்துல இங்க நடப்பாரு, அங்க போவாரு, இங்க வருவாரு, அவ்வளவுதான். கடைசியா ஒரே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும்தான் இவருக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவும் சிம்பிளான ஃபைட் சீக்வன்ஸ் தான். இங்க 10 தலையில பண்ண அளவுக்கு கூட அங்க பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அங்க இருக்க அந்த எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆனதுனாலதான் அந்த படம் அங்க பெருசா கிளிக் ஆயிடுச்சு. இங்க அந்த இடத்துலதான் கோட்டை விட்டுட்டாங்க. எனக்கு 2 படத்துலயுமே எமோஷனல் கனெக்ட் இல்ல. அந்த கொடை பிடிக்கிற சீன் சுத்தமா எனக்கு 2 படத்துலயுமே ஓகே ஒரு சீன். நீங்க சொன்னீங்க அதுல 2 வச்சு பார்த்தா கூட 2 ஈக்குவலா தான் இருந்துச்சு. எனக்கு 2லயுமே எமோஷன் கனெக்ட் ஆகல. இது ஒன்றும் புதுசான எமோஷன் சீக்வன்ஸ் புதுசா யோசிச்சு இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லல. எனக்கு தலைவன் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் வந்து தனியா கேட்டோம்னா அந்த ஓஎஸ்டியா ஓடிஎஸ் அதை சொல்லுவாங்கல்ல, அதை கேட்டா சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த படத்தோட பார்க்கும்போது ஏதோ மியூசிக்கை பத்தி நீங்க பெருசா பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த சீனுக்கு இந்த பிஜிஎம் தேவையா அப்படி, ஆனா நல்லா இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ அது கொஞ்சம் நார்மலாவே அவர் புதுசாக அதை ட்ரை பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம். ஆனா இவர் நார்மலாவே போட்டிருந்துருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு அது வந்து ஏதோ இல்லை பிஜிஎம் நல்லா இருக்கு, ஆனால் அந்த சீனுக்கு எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுல இருந்து எல்லா சீனையுமே இவங்களோட ஸ்டைல் எடுத்திருக்காங்க. அதுல அந்த அந்த ஒரு பெரிய வர கொள்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பு பேசிட்டு இருப்பாரு, எந்திரிச்சு வெளியே. அந்த படத்துல வந்து வேற மாதிரி கார் வெடிக்கும். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர் பேசிட்டு இருப்பாரு, நீங்க சாரி மட்டும் கேட்காதீங்க அப்படின்ட்டு இறங்கி வெளியே நடந்து வருவாரு, பாம்பு வெடிக்கும். எனக்கு இது ரொம்ப பாஸா இருந்துச்சு. இது நல்லா தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. பட் எனக்கு கேஸ்டிங்ல தான் இங்கே பெரிய பிரச்சனை இருக்கு. அதுல மாதிரி அந்த ஹீரோயினுக்கு தனியா ஒன்று கொண்டு போகாம ஓகே இப்படியே கொண்டு வருவோம். இதுல கொண்டு வந்துட்டு அவர் சொல்லுவாரு, நீங்க வந்து ஏன் இவர் அசோகமித்ரன் அவர் ஏன் எலெக்ஷன் நிக்கல அப்படின்னா, அவர் ஒரு டைலாக சொல்லியிருப்பாரு, நான் எலெக்ஷன் நின்னா நான் இதுக்காக தான் போராடுறேன்ற மாதிரி மாறிடும். ஸோ எத்தனை வருஷம் என்னோட அந்த உழைப்பு வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது கரெக்டான ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா உண்மையாக உழைக்கிற ஒருத்தர் அவரோட பேரை கெடுத்துக்க வேணாம், மக்கள் இதுமாதிரி தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் நல்லாவே இருக்குது. இந்த ஹீரோயின் கேரக்டர் அங்கே கொண்டு வந்து சரி நான் நிற்கிறேன் அப்படின்ட்டு அதில் கொண்டு போனாங்க. எனக்கு அது கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் 2மே ஓகே தான், படம் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்கல்ல இதில் இது பண்ணியிருந்தாங்க அதில் இது பண்ணியிருந்தாங்க நல்லா இல்லை, நீங்கள் சொன்ன எல்லாத்துலேயுமே ஓகே. ஒரு சில பாயிண்ட்ஸ் ஓகே தான். எனக்கு மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து இல்லை தமிழில் நல்லா தான் ரைட்டிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா கிளைமேக்ஸில் பாருங்கள், ஒரு பெரிய டான் அவருக்கு வந்து ஒரு மாசான ஃபைட் சீனு
சிவண்ணா ஏன் வைக்கல அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. அங்க ஏன் எழுதலன்னு தெரியல. இது ஒரு பயங்கரமான ஒரு ரத்தம் சதயமான ஒரு ஃபைட் சீனு. பட் அது எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் வேற. பட் இந்த மாதிரி முடிச்சது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஓகே, கரெக்டா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து அண்டர் கவர் ஆஃபீசர் வந்து இவருக்கு சேஞ்ச் ஆயிட்டாரு. அதுலயுமே சரி, இதுலயும் சரி. அதுல போயிட்டு இருக்கும்போது பார்த்தா, நீ என்னடா குறுக்க நின்னு தடுத்துட்டு இருக்க அப்படின்ட்டு அவர் வந்து சம்மந்தம் இல்லாம வந்து சொல்லுவாரா? இங்க என்ன ஆகும்? இதே மாதிரி ஃபைட் சீன்ல இவர் ஆக்சுவலா வந்து அடிபட்டு சண்டை போட்டு மாறிருவாரு. ஸோ இது மாறினது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா 2 பேருமே சரி இவன் நல்ல மனுஷன் தானே, இவர எதுக்கு மாட்டி விடணும் அப்படின்னு தோணும்போது, எனக்கு கௌதம் கார்த்திக் பண்ணது கொஞ்சம் கரெக்டாவே பட்டுச்சு. உங்களுக்கு அது படல சொன்னீங்க கிளைமேக்ஸ் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு பிடிக்கும்ட்டு. இல்ல. எனக்கு 2மே தான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மறுபடியும் இங்க கேஸ்டிங்லாம் இடிக்குது. அங்க வந்து அவர் நிக்கும்போது, அவர் வந்து மாறிட்டேன்னு சொல்லும்போது, சரி எவிடன்ஸ் இல்ல, நீங்க கிளம்புங்க அப்படிங்கும்போது கரெக்ட்டா ஒரு ஹெலிகாப்டர் வருது. இது வந்து ஒரு மாஸ் எலமெண்ட் தான். பட் அது கரெக்ட்டா தலைவா அப்படின்னு கத்துறதுக்கு ஒரு ஆள் இல்ல. ஸோ அதுதான் எனக்கு இப்ப கேஜிஎஃப்ல ராக்கிய பார்த்தோம்னா, நம்ம பாட்டுக்க நான் கூட ஃபயர் விட்டேன். புதுசா யாருன்னே தெரியாது. என்னமா பேசியிருக்காங்க டயலாக், என்னமா எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு சிம்பு நல்லா தெரிஞ்ச ஆளு தான். நல்லா பழக்கப்பட்ட ஒரு ஆள் தான். ஓகே, நல்ல டைரக்டர், நல்ல ஒரு ஆக்டர் அப்படிங்கும்போது எனக்கு இங்க ஒண்ணுமே ஃபீல் ஆகல. அதுக்கு அங்கே சிவண்ணா வராரு, பார்க்குறாரு, 2 பார்வை பார்க்குறாரு, பஞ்ச் டயலாக்கா பேசுறாரு. எனக்கு அவர ஏற்கனவே நம்ம ஜெயிலர்ல அந்த ஒரு அந்த இப்படி இங்கேருந்து நடந்து இப்படி வந்து நிக்கும்போதே நம்ம பார்த்து கத்துனவங்களாச்சே. ஸோ இதுல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ரசிச்சோம். அண்ட் அவரு செகண்ட் ஹீரோ படத்த மெயினா கொண்டு போயிட்டாரு. கௌதம் கார்த்திக் நல்லா தான் நடிச்சிருக்காரு. பட் அங்கேயும் ஒரு கேஸ்டிங்ல ஒரு பிரச்சனை. ஆக்சுவலா இது வந்து ரீமேக்கே பண்ணியிருக்க கூடாது ப்ரோ. நார்மலா தமிழ்ல யாரும் இதுக்கான கரெக்டான ஆள் இல்ல அப்படின்ட்டு விட்டு போயிருந்திருக்கணும். என்னது? அந்த இது ஃபைட் சீனு. இன்டர்வலுக்கு அப்புறம் வர அந்த காப்பாத்துற ஃபைட் சீனு. எனக்கு தமிழ்ல பிடிச்சிருந்துச்சு. அத விட கன்னடத்த விட அந்த அந்த ஃபைட் சீன் வந்து தமிழ்ல எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கேஸ்டிங்காவும் அதே தான் தோணுச்சு. கேஸ்டிங்ல சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. தமிழ்ல வந்து அதான் மகத் ப்ரோ சொன்னார்ல, அந்த அண்டர் கவர் காப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆளா ஒரு பெரிய ஆக்டர் நல்லா எஸ்டாப்ளிஷ்டான ஆக்டரை தூக்கி போட்டிருந்தாங்கன்னு வைங்களேன், அதுவும் ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும் தான் எனக்கு தோணுச்சு. அவர் சொல்றப்ப தான் நான் அந்த பாயிண்ட்டை நோட்டீஸ்டே பண்ணல. மகத் ப்ரோ சொன்ன மாதிரி அது ஏன்னா அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதுவும் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஆக்டரை தூக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும் அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. எனக்கு இப்போ அவர் சொல்றப்ப தான் ஞாபகத்தில் வருது. அந்த மாதிரி போட்டிருந்தாலும் இது நல்லா இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். இந்த நாங்க பேசுறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ரீமேக் படத்தை எப்படி எடுக்கணும், ஒரிஜினலை விட ரீமேக் வந்து பெட்டரா இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டா ஆடியன்ஸ் மைண்ட்ல அந்த படம் நல்லா நிற்கும். இதுதான் வந்து இந்த செஷனோட கடைசி டேக் அவேவா எடுத்துக்கலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம்.